ஷாமி புதுசாக நோட் 17 5G ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு என்னவோ ஒரு பவர் பேங்க்கில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு கொடுத்துட்டாங்கன்னு தான் தோணுது. சும்மா கெத்து காட்டலாங்க. இதில் 8000 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி இருக்குது. ஒரு தடவை சார்ஜ் போட்டால் போதும், ஒரு 2 நாள் ஃபுல்லாக நான் ஸ்டாப்பாக ரீல்ஸ் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் 22.5 வாட்ஸ் ரிவர்ஸ் சார்ஜிங் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஐஃபோனில் 1% சார்ஜ் இருக்கும்போது இந்த ஃபோனை வச்சு அவங்களுக்கு சார்ஜ் போட்டு ஹெல்ப் கூட பண்ணலாம். ஆனால் இந்த பெரிய பேட்டரிக்காக எதையாவது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்களா? வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த டிஸ்பிளே ரொம்ப பெருசு. 6.99 இன்ச் 120 ஹெர்ட்ஸ் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு குட்டி டேப்லெட் மாதிரியே இருக்குது. யூடியூப், சினிமா பார்க்குறப்போலாம் கலர்ஸ் எல்லாம் அம்புட்டு பிரைட்டாக இருக்கும். ஏன்னா ஷவுமியோட கலர் டியூனிங் ஜென்ரலாகவே நல்லா வைப்ரண்ட்டாக சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1800 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் இருக்கிறதுனால வெயிலில் வச்சு யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக தெளிவாக தெரியும். ஸோ விஷுவல்ஸில் பகல் டைமில் எந்த ப்ராப்ளமும் இருக்க போகிறதில்ல. ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா, வீட்டு மட்டும் 225 கிராம். ராத்திரியில் 1 மணிக்கு பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பார்க்கும்போது மூஞ்சி மேலே விழுந்தா அவ்வளோதான். ஆனால் கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. IP65 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன கீழே விழுந்தது அப்படின்னா சின்ன வாட்டர் ட்ராப்ஸ்லாம் படுதுனாலும் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. இதில் ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 4 ப்ராசஸர் இருக்குது. இந்த பட்ஜெட்டில் 4 சீரீஸா அப்படின்னு யோசிக்காதீங்க. டெய்லி யூஸ்க்கு இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், நார்மல் கேமிங் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். AnTuTu ஸ்கோரும் கிட்டத்தட்ட ஒரு 6.30 lakhsக்கு மேலே வருது. ஆனால் நீங்கள் ஹார்ட் கோர் 60 FPS ஹெவி கேமர்னால் இது உங்களுக்கான கேமிங் ஃபோன் கிடையாது. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் HyperOS 3 Android 16 கொடுத்துருக்காங்க. மெயின் மேட்ரு என்னென்னா 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் மற்றும் 6 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட் பாலிசின்னு பார்க்கும்போது இது ரொம்பவே நல்ல விஷயம். பின்னாடி 50 MP மெயின் ஏ கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 8 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பகல் வெளிச்சத்தில் ஃபோட்டோஸ் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்ல பிரைட்டிங்கான சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு ஸ்கின் டோன் கலர்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமரா பற்றி கேட்டிங்கன்னா இருக்குது, அப்படி தான். ஒரு வீடியோ கால்லாம் பேசுகிறீங்கன்னா இது நான் தான் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு இருக்கும். மற்றபடி ஃப்ரண்ட்டில் பெருசாக எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. எங்கடா ரியரில் ஒரு கேமரா, ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரானா மற்ற கேமராலாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் ட்விஸ்ட்டு. இதில் அல்ட்ராவைட் லென்ஸ் கிடையாது. பேட்டரிக்கும் டிஸ்பிளேக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததுனால அல்ட்ராவைட் கேமராவை தூக்கிட்டாங்க. வீடியோ ரெக்கார்டிங்கும் 1080p 30 fps தான் சப்போர்ட் பண்ணும். இப்போது இந்த ஃபோனோட முக்கியமான கெத்து மேட்ருக்கு வருவோம். 8000 mAh சிலிக்கன் கார்பன் பேட்டரி. ஒரு தடவை சார்ஜ் பண்ணால் சாதாரணமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு 2.5 3 நாள் வரைக்கும் அசால்ட்டாக தாங்கும். ட்ராவல் பண்ணும்போது சார்ஜரோட தேவையை இது ரொம்பவே குறைச்சிடும். பாக்ஸ்குள்ளவே 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரும் தராங்க. பேட்டரி பெருசுன்றதுனால கண்டிப்பாக ஃபுல் சார்ஜ் ஆக ஒரு 1.25 மணி நேரம் ஆகும். ஆனால் வாரத்துக்கே ஒரு 2 தடவை தான் சார்ஜ் போட போகிறோம். கேஷுவல் யூஸர், ஹெவி யூசேஜர்னால் இன்னும் ஒரு 3 டைம்ஸ் போடலாம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இப்போ இந்த ஃபோனோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸாக பார்ப்போம். பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாள் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நல்ல பெரிய 6.99 இன்ச் OLED டிஸ்பிளே, 6 வருஷம் டோட்டல் அப்டேட்ஸ், 4 வருஷம் ஆண்ட்ராய்டு ப்ளஸ் 6 இயர்ஸ் செக்யூரிட்டி அப்டேட்ஸ், ஒரு 6 வருஷத்துக்கான அப்டேட்ஸ் கிடைக்கிது. கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வெயிட்டான ஃபோன், 225 கிராம்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு கவர் டெம்பர்லாம் போட்டிங்கன்னா அடிஷ்னல் ஒரு 50-20 கிராம்ஸ் போகும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1/4 கிலோ கிட்ட வந்துடும். ஹெவி கேமிங்க்கு இந்த ஃபோன் கண்டிப்பாக சூட் ஆகாது. ப்ளஸ் உங்களுக்கு அடிஷ்னல் கேமராஸ் வந்து எதுவுமே கிடையாது. இதுதான் இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். கடைசியாக என்னோடய கருத்து இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா, எனக்கு சார்ஜ் சீக்கிரம் தீரக்கூடாது, நல்ல பெரிய ஸ்க்ரீனில் நல்ல வீடியோ பார்க்கணும், நான் வந்து மீடியா கன்சம்ஷனுக்காக தான் வாங்குகிறேன், ஃபோன் வந்து நல்லா உழைக்கணும் அப்படின்னிங்கன்னா Redmi Note 17 5G ஒரு நல்ல சாய்ஸ். உங்களுக்கு இந்த ஃபோன் பற்றி என்ன தோணுது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.